அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இனிய வணக்கங்கள். புதியதாக வளர்ந்து வரும் துறைகளை பற்றியும் அதில் இருக்கும் கல்வி வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஃபியூவல் செல் டெக்னாலஜி, அதாவது ஏரி மின்கலன் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இங்கே நம்முடன் இணைந்துள்ளார் மதிப்பிற்குரிய திரு அரிஸ்டாட்டில் கணேசன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்கு கொடுங்க சார். கண்டிப்பாக. முதல்ல என்னுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறைக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கூப்பிட்டது. என்னுடைய சின்ன இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாக்டர் அரிஸ்டாட்டில் கணேசன். என்னுடைய யூஜி ஃபிசிக்ஸு, பிஜி அப்ளைடு சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸு, அப்புறம் எம்டெக் ஆர்இசி டீச்சில் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூரில் இருந்தது. இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். பின்பு பிஹெச்டியின் முனைப்பாக பிஹெச்டி படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நானும் என் மனைவியும் இந்தியாவில் வந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். நான் முதலில் 2011 இந்த ஃபியூவல் செல் ஆராய்ச்சியை தொடங்கினேன். பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் பார்ட் டைம் பிஹெச்டியாக பதிவு செய்து கொண்டு என்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தேன் 2011 முதல். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக நல்ல ஒரு லேர்னிங், எனக்கு நல்ல கற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. என்னுடைய சிறந்த நண்பர்கள், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய ஆராய்ச்சி நல்ல முறையில் தொடங்கி அதில் சம்மந்தமாக பப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்தது, பேட்டன்ஸ் வந்தது. என்னுடைய பிஹெச்டி முனைவர் பட்டத்தை 2018ஆம் ஆண்டு முடித்து விட்டேன். பின்பு மறுபடியும் என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன். ஜெர்மனி மற்றும் அயல்நாடுகளினுடைய கொலாபரேஷன் மூலம் நாங்கள் சில ஆய்வு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபியூவல் செல்ஸில். அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு என்னுடைய ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸுக்காக யுஎஸ்ஏ அமெரிக்காவில் அங்கே உள்ள நேவல் ரிசர்ச் கழகத்தின் மூலமாக ஒரு ஆய்வுக்காக என்னை அழைத்தார்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியாவில் 1 வருட காலம் அங்கு போஸ்டாக்காக பணிபுரிந்தேன். சீனியர் போஸ்டாக்காக பணிபுரிந்தேன். பின்பு அங்கே நான் தொடர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட என்னுடைய ஆராய்ச்சிக்கான தகுந்த தளமாக நான் இந்தியாவை கருதி இந்தியா வந்தேன். இந்தியாவுக்கு சேவை செய்யும் என்கிற நோக்கமும் உண்டு. மேலும் வந்து ஆராய்ச்சியுடன் சேர்ந்து இங்கு உள்ள மாணவர்களுக்கான பயிற்சியை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஃபியூவல் செல் மற்றும் எலக்ட்ரோலைசர், ஹைட்ரஜன் எனர்ஜி தொடர்பாக என்னுடைய பயிற்சியை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய சுருக்கம். வாழ்த்துக்கள் சார். சார், இப்போது ஃபியூவல் செல்ஸ் அப்படின்னா என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஃபியூவல் செல்ஸ் அப்படின்னா வேதியியல் ஆற்றல், அதை வந்து மின்னாற்றலாக மாற்றுவது. ஓகே சார். ரொம்ப சிம்பிள். கெமிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் சிம்பிளாக ஃபியூவல் செல்ஸ். இதில் வந்து ஹைட்ரஜன் என்கக்கூடிய அந்த வாயுவை அனுப்பித்து பிளாட்டினம் என்கின்ற அந்த கேட்டலிஸ்ட், கெமிக்கல் கேட்டலிஸ்ட் ரெண்டும் உறவாடும் போது ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்று ஒன்று உருவாகிறது. அதன் மூலம் எலக்ட்ரான்கள் உந்து தள்ளப்பட்டு, அயனிகள் உந்து தள்ளப்பட்டு இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. இதன் மூலம் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மேலே போகிறது மூலம் நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் போகும். இதெல்லாம் அந்த எலக்ட்ரானுடைய தன்மையும் அந்த கேட்டலிஸ்டுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. இவ்வாறு அது வேலை செய்கிறது. இந்த ஃபியூவல் செல்ஸோட பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக இப்போ ஐசி என்ஜின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம 2 வீலர் ஓட்டுறோம், கார் டிரைவ் பண்ணுறோம், மற்றும் ஜென்ரேட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு என்னென்னலாம் இந்த ஐசி இன்ஜின் பேஸ்டான சிஸ்டம் இருக்கிறதோ அல்லது எலக்ட்ரிசிட்டி உபகரணங்கள் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, இது எல்லாத்தையுமே இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி உள்ளே கொண்டு வரும். இந்த ஃபியூவல் செல் டெக்னாலஜி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும். அதனால் இதுக்கு பவர் லிமிட்டே இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மெகாவாட் அளவு வரைக்கும் கூட நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். அதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் இது இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து வரும் காலங்களில் மேபி 2030 அல்லது அதற்கு மேலாக எல்லா துறைகளிலும் இதனுடைய பயன்பாடு வந்துவிடும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆட்டோமொபைல் இப்போ உலகளாவிய அளவில் அது வளர்ந்து வருகிறது. ஆட்டோமொபைல் துறையில் உலகத்தில் நல்ல தன்னிறைவு அடைந்து விட்டார்கள். ஸோ அதில் வந்து காரு, பைக்கு, இப்போ நம்ம இந்தியாவில் கூட ட்ரெயினுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து முன்னெடுப்பு எடுத்து ட்ரெயினே வந்து ஃபியூவல் செல்லில், ஹைட்ரஜன் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் செல்லில் ஓட்ட போகிறாங்க. அப்புறம் வந்து நான் இந்தியாவுடைய பார்ட்டு தனியாக சொல்கிறேன் இதில். ஸோ இந்த மாதிரி இதனுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. ஸோ இது மெதுவாக உள்ள பெனிட்ரேட் ஆகி வர்றதுனால முதல்ல நமக்கு வந்து ஆயில் கன்சப்ஷன் இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் அந்த பார்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ தான் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் செல் உள்ளே வருது. மெயினாக காரு, 2 வீலர் இது எல்லாமே பயன்பாட்டுக்கு உள்ளே வருது. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வரக்கூடிய அனைத்து வினாக்களில் நான் அதை விரிவாக கூறுகிறேன். இந்த ஃபியூவல் செல்ஸோட வகைப்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதனுடைய வகைப்பாடுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் செல்லில் வந்து
ஒரு 3 காம்பனண்ட்டை பிரதானமாக வச்சு தான் நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று கேட்டலிஸ்ட் கெமிக்கல், இன்னொன்று மெம்பரேன் பாலிமர் பேஸு, இன்னொன்று வந்து அது சார்ந்த பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். ஸோ மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்டு கெமிக்கல் கேட்டலிஸ்ட்டு அண்டு மெம்பரேன். அதனுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அது எந்த வெப்பநிலையில் வேலை செய்கிறது, இதை பொறுத்தும் அதை வகைப்பாடுகளாக பிரிக்கலாம். இப்போ லோ டெம்பரேச்சர் ஃபியூல் செல்ஸ்னு சொல்லுவாங்க, ஹை டெம்பரேச்சர் ஃபியூல் செல்ஸ்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. மெம்பரேனை வச்சு பிரிச்சிங்கன்னா அதில் வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்சு, கேட்டையான் மெம்பரேன், ஆனையான் மெம்பரேன் சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. அப்போ அல்கலைன் ஃபியூவல் செல்ஸு, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் செல்ஸ் வந்து மெம்பரேனை வச்சும் வேறுபாடாகும், ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை வச்சும் வேறுபாடாகும். இந்த வேறுபாடுகளில் தான் இயங்குது. பொதுவாகவே ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லோ டெம்பரேச்சர் ஃபியூவல் செல்ஸ் தான், 80 டிகிரி. ஏன்னா அதிகமான வெப்பநிலையில் வேலை செய்யுமே ஆனால் அதிகமான ஆற்றல் இழப்பும் ஏற்படும். அதற்காக இந்த லோ டெம்பரேச்சர் ஃபியூல் செல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல முறையில் பயன்பாடாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பேர் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஃபியூல் செல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அதிகபட்ச வெப்பநிலை வந்து 80 டிகிரி மேக்ஸிமம், நார்மலாக 60 டிகிரியில் இது வேலை செய்யும். ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் டீசல் ஐசி இன்ஜின் எடுத்துங்களேன், அதிகபட்சம் அது வந்து 25லேருந்து 35% கிடைக்கும். இவ்வளோ 100% கொடுத்தீங்கன்னா 35 தான் உங்களுக்கு எஃபிஷியன்சியாக கிடைக்கும். அதாவது யூஸ்ஃபுல் யூட்டிலைசிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபியூல் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 55லேருந்து 85 வரைக்கும் போகும். இதுதான் என்னுடைய ஸ்பேன். டிபெண்டிங் ஆன் மெட்டீரியல்ஸு, கெமிஸ்ட்ரி, இதை பொறுத்து வந்து அது மாறுபடும். மினிமம் 55, மேக்ஸிமம் 85க்கு மேலே வரைக்கும் இது போகும் எஃபிஷியன்சி. ஓகே சார். சார் இந்த ஃபியூவல் செல்ஸோட முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, இதை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, உலகளாவிய பிரச்சனை என்னவென்றால் பருவநிலை மாற்றம். அந்த பருவநிலை மாற்றத்தால் நம்ம என்னென்ன பாதிப்புகள்லாம் உண்டாகிக்கிறோங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில் உள்ள ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள மழைப்பொழிவு, பாலைவனத்து உட்பட மழை பொழிகிறது. துபாய் போன்ற நாடுகளில் வந்து ஒரு அன்யூஷுவல் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஒரு எதிர்பார்க்கப்படாத ஒரு மழைப்பொழிவு ஏற்படுகிறது. நம்ம எதிர்பார்த்த காலம் பொய்த்து போகிறது என்று சொல்லுவோம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பருவநிலை மாற்றங்கிறது உலகளாவிய ஒரு பிரச்சனை. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலையே மாசுபடுத்துகிறது. இன்னும் குறிப்பாக ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நம்மளுடைய வாகன புகை, நம்மளுடைய வாகனங்கள்லாம் ஓட்டுறதுக்கூடிய அந்த புகை, அந்த புகையிலிருந்து வரக்கூடிய கார்பன் மற்ற எல்லா துறையிலேருந்து வருது. எலக்ட்ரிசிட்டி, கோல், பவர் எலக்ட்ரிசிட்டியிலேருந்தும் வருது, பவர் ரியாக்டர்லேருந்தும் வருது. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய கார்பன் புகை நம்ம என்னெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோமோ அதிலேருந்து வரக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸு தான் இது எல்லா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அழிவுகளுக்கு காரணம். அந்த அழிவுகள்லேருந்து அது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. அது எப்படிலாம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா, நம்மளுடைய ஹெல்த்துலேருந்து, நம்மளுடைய எக்கனாமியிலேருந்து, நம்மளுடைய ஈவன் ஜிடிபின்னு கூட சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அது வந்து நமக்கு ஒரு தகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னே சொல்லலாம். உலகளாவே ஒரு பெரிய சேலஞ்ச் அது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜென்ரலாக பார்க்க போனீங்கன்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே உலகத்தில் வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு ரேஷியோ இருக்கும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நம்மளுடைய வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், இறக்குமதி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வந்து அந்த மணி வேல்யூ, கரன்சி வேல்யூ வந்து உலகளவில் வந்து நல்ல ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அது இருக்கும். இப்போ இது வந்து காமனான ஒரு விஷயம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக ஆயில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அரௌண்டு மோர் தேன் 50 விழுக்காடுகளுக்கு மேலாகவே நாம் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த க்ரூட் ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணி அதை பியூரிஃபைட் டிஸ்டிலேஷன் பண்ணி அதிலிருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம். அது நம்ம வந்து அது நிறைய வகைகளாக பிரிப்பார்கள். ஒயிட் பெட்ரோல் என்று பிரிப்பார்கள், அப்புறம் நார்மல் பெட்ரோல், பெட்ரோலே லெட்டட் பெட்ரோல், நிறைய இருக்குது, கேட்டகரி இருக்குது. பவர் பெட்ரோல், அதனுடைய கண்டென்ட்டை வைத்து அதை பிரிப்பார்கள். அதற்கு கீழாக வந்து பார்த்திங்கன்னா பாலிமர், நிறைய டெக்னாலஜி போயிட்டே இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு பிரிக்கும் தளத்திலிருந்து ஒவ்வொரு பயன்பாடு நமக்கு உள்ளது. இதில் வந்து குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த பெட்ரோலியம்ங்கிற ஒரு ஆயில் அண்ட் ஆயில் ரீஃபைனரி சிஸ்டம், இந்த பெட்ரோல் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் பிளாஸ்டிக். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பிளாஸ்டிக்கோட பயன்பாடு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம இங்கே இருக்கிற அறையிலிருந்து எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் கழிவுகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. ஜப்பான் போன்ற மற்ற கடற்கரை ஓரங்களெல்லாம் கருப்பு நிறத்தில் கடல்களில் வருவதாக சொல்வார்கள் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள். இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. நம்மளுடைய நார்மல் ஹியூமன் பீயிங்கில் சம் பிபிஎம் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. நம்ம சாப்பிட்ற தண்ணி, பிளட்லையும் இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில ppm வந்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. ஸோ இந்த பிளாஸ்டிக் கழிவுனால வரக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா வரும், கேன்சர் வரும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடுகளை இப்போ நம்ம தவிர்க்க முடியல என்று சொன்னால் கூட இந்த பெட்ரோலியத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் பெட்ரோலியம் ரீஃபைனரி ஸ்டேஜஸ் வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்கை அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறோம். அந்த மாதிரி வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸினுடைய அழிவுகள் வந்து பெரிய கொடியது. கார்பன் புகை ஒரு பக்கம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஒரு பக்கம், நம்மளுடைய மணி போகுது, தூய்மை நம்மளுடைய சுற்றுச்சூழல் தூய்மை அடையுது. எல்லா வகையிலையும் இந்த ஒரு பாதுகாப்பற்ற அம்சம் வந்து நிலவுது. அதனால நம்ம வந்து இது தேவையில்லைன்னு சொல்லிட முடியாது. இன்றைக்கி ஒரு பிரதான தேவையும் அதுதான். இதிலிருந்து நம்ம முழுமையாக வெளியில் வர முடியாது. அது வருவதற்கான ஒரு 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 திட்டத்தை நான் ஒரு திட்டம், இது ஏற்கனவே தெரிந்த விஷயம், நான் எனக்கு அறிந்ததை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வரைக்கும் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இப்போ இதற்கு ஈக்குவலண்ட்டாக இதற்கு இணையான ஒரு எனர்ஜி தத்துவம் எதுவென்றால் அது ஹைட்ரஜன் எனர்ஜி. அது லைட்டஸ்ட் கேஸ் என்றும் சொல்லலாம், அது வந்து ஹை எனர்ஜி டென்சிட்டி என்றும் கூட சொல்லலாம். அது வந்து ஒரு அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. உதாரணமாக ஒரு கிலோகிராம் ஹைட்ரஜனை எடுத்துக்கொண்டால் 33 கிலோவாட் பவர் வந்து அது கொடுக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து சாதாரணமாக ஒரு 2 கிலோவாட்டு, 2.5 கிலோவாட்டு, 3 கிலோவாட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 15லேருந்து 20 வீட்டுக்கு நீங்கள் பவர் கொடுக்கலாம் 1 kg ஆஃப் ஹைட்ரஜனில். ஆனால் அதே இது 1 kg ஆஃப் கேசலின், இந்த நம்ம பெட்ரோல் ஆயில் கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 12, 13, 14 கிலோவாட் தான் கொடுக்கும். ஏறத்தாழ மோர் தென் 100%க்கு மேலே வந்து இதனுடைய எஃபிஷியன்சி இருக்குது. அதனால தான் இந்த ஹைட்ரஜனில் வந்து உலகளாவிய எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இதில் வந்து முனைப்பாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனர்ஜி டென்சிட்டி மட்டுமல்ல, இதனுடைய சுற்றுச்சூழல் பெரும்பகுதியாக பாதுகாக்கப்படுகிறது. ஜீரோ எமிஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாசு கட்டுப்பாடு கடுமையாக இது குறைக்கிறது. சுத்தமாக இல்லை என்றாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி இருக்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அளப்பரியது. ஸோ இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி அண்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து முனைப்போடு எடுத்து நம்ம அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1986 வாக்கிலேயே ஸ்பிக் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனம் இந்த ஃபியூயல் செல் பற்றியான ஒரு ஆய்வை ஆரம்பித்தது ஆரம்ப காலகட்டத்தில். அது வந்து ஏசியாவிலேயே முதல் தகவல் என்று கூட நம்மால் சொல்ல முடியும். அவ்வாறு ஆரம்பித்த அந்த ஸ்பிக் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ஃபியூயல் செல் ஆராய்ச்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்று நல்ல வளர்ச்சியாக இருந்தது. பட் அவர்களுடைய அந்த டொமைன் ஆஃப் ரிசர்ச் வந்து டோட்டலாக இன்று மாறிவிட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் இன்டர்நேஷ்னல் ஹைதராபாத்தில் இருக்கிறது. அதனுடைய உபரி நிறுவனமாக இங்கே சென்னையில் சென்டர் ஃபார் ஃபியூயல் செல் டெக்னாலஜி என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய வளர்ச்சி. அவ்வாறு முன்பே நாங்கள் ஆரம்பித்தாலும் கூட 2006 தான் சைனாவில் வந்து இந்த ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது துரிதமாக. ஸோ 2006 ஆரம்பித்தும் அவர்கள் இன்று அவர்களுடைய நிலையை மாற்றி எங்கோ சென்று விட்டார்கள். அவர்களுடைய எல்லா பொருளும் அவர்களே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களே எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள் ஃபியூயல் செல் ரிலேட்டடாக. அதனால் இந்தியாவும் அது முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் நம்ம ஒரு தகுந்த திட்டத்தை வகுத்து அதன் மூலம் இந்த செயல்பாட்டை நாம் இது வந்து அகடமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச்சு, கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு, இண்டஸ்ட்ரி எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி இதை நம்மால் திறம்பட செயல்படுத்த முடியும். செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்க சார். இந்த ஃபியூவல் செல்ஸ் எந்த மூலப்பொருட்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு சார்? அதை பற்றின தகவல்கள் கொஞ்சம் கொடுங்க சார். மூலப்பொருட்கள் அதாவது எந்தெந்த பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் எங்கெங்கேயோ போயிடும், நிறைய இடங்களுக்கு போகும். ஸோ இதனுடைய அடிப்படை காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம், அடிப்படை பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரலாகவே ஒரு கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஆனோடு, கேத்தோடு, மெம்பரேன், எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் தான் அது பிரிக்கப்படுது. ஸோ ஆனோடுன்னு பார்த்த போனீங்கன்னா இதில் வந்து ஒரு கார்பன் எலக்ட்ரோடில் பிளாட்டினம் இருக்கும், அது வந்து ஒரு ஆனோடு. அதே தான் கேத்தோட்லேயும் இருக்கும். பாலிமர் மெம்பரேன், புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் தான் இதனுடைய ஒரு மெம்பரேன் பார்ட்டு. இது வந்து ஒரு செல். இதில் வந்து உதாரணமாக ஒரு 0.9 அல்லது 1 வோல்ட் வருதுன்னா இதே மாதிரி ஒரு 100 செல்லு செஞ்சுன்னா 100 வோல்ட் வரும். இதுதான் இதனுடைய கட்டமைப்பு. இதில் என்னென்னா இப்போ ஒரு செல்லில் வந்து 1 வோல்ட்டு தான் வரும்.
இப்போ நம்ம நார்மல் பேட்டரி பிரைமரி பேட்டரியில் எடுத்திங்கன்னா 1.5 வோல்ட்டு காமிக்கும். நீங்கள் கேட்கலாம் அதே அளவு தான் வருதுன்ட்டு. அது ஒரு செல்லில் தான் அது அந்த மாதிரி வரும். இந்த ஃபியூல் செல்லோடைய முக்கியமான இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். நீங்கள் குறைவான வோல்டேஜில் வந்து அதிகமான கரண்ட் எடுக்க முடியும். உதாரணமாக 1 வோல்ட்டு தான் அப்படின்னாலும் நான் கரண்ட்டு எடுக்க எடுக்க அந்த வோல்டேஜை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 1லேருந்து 0.1 வரைக்கும் நாங்கள் வேரி பண்ணி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமொபைல் அப்ளிகேஷனுக்கு 0.6ஓட நிறுத்திடுவாங்க. நம்ம 0.1 வரைக்கும் போனால் நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலேயே ஒரு சின்ன செல்லில் நாங்கள் வந்து 100 ஆம்பியர் வரைக்கும் எடுத்துருக்குறோம். இந்த சாதாரண செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மில்லி ஆம்ஸில் தான் கரண்ட் இருக்கும். ஒரு 500, 400, 300 மில்லி ஆம்ஸ் தான் இருக்கும். இது ஒரு செல்லிலேயே நாங்கள் வந்து 100 ஆம்பியர் வரைக்கும் எடுத்துருக்குறோம். அந்தளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஃபியூல் செல்லுக்கு. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நிறைய அடுக்கி ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கில் அதை அசம்பிள் பண்ணி இதை வந்து ஒரு ஃபியூல் செல் ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வோல்ட்டு வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து நிறைய வோல்டேஜ் கொடுக்கும் இல்லையா, அந்த வோல்டேஜ் கரண்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். வோல்டேஜை ஏற்றி இறக்கிக்கலாம், கரண்ட்டையும் ஏற்றி இறக்கிக்கலாம். அதற்கு தனியாக ஒரு பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் போட்டு நமக்கு தகுந்தாறு போன்று, இப்போ உதாரணமாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி வேணும் அல்லது ஒரு காருக்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் இவ்வளோ கரண்ட் வேணும்னா அதுக்கு தகுந்தாறு போன்று இதை வந்து மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதுதான் அந்த ஃபியூல் செல்லுடைய பார்ட்ஸு. இதுதான் மேஜர் பார்ட்ஸு. ஸோ கெமிக்கல் கேட்டலிஸ்ட்டு, பிளாட்டினம், பாலிமர் மெம்பரேன், இதுதான் இதனுடைய பிரதான பொருட்கள். இன்ஜினியரிங் என்று எடுத்துக்கொண்டால் அதில் நிறையா வரும். ஸ்டீல் வரும், அலுமினியம் வரும், கட்டமைப்பு பொருட்கள். உதாரணமாக காரில் வந்து இன்ஜின் இருக்குது, இன்ஜினை சுற்றி மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக் பார்ட்ஸு, சீட்ஸு, பாடி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபியூல் செல்லையும் இது பிரதானமாக செல் என்று சொன்னாலும் எல்லாமே மற்றதெல்லாம் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா எல்லா சப்ஜெக்டும் இதுக்குள்ளே வரும். ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வரும். இதில் வராத சப்ஜெக்டே கிடையாது. ஈவன் பயோடெக்னாலஜி வருது என்னுடைய சப்ஜெக்டாக. அதனோட எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் இது ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இதுதான் இதனுடைய டிஃப்ரெண்ட்டு பொருட்கள். ஓகே சார். சார் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எல்லாமே நம்ம இந்தியாவிலே கிடைக்குதுங்களா இல்லை எப்படி சார்? இது வந்து எப்படி சொல்லலாம்னா இந்தியாவில் கிடைக்குதான்னு கேட்டால் எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இது வந்து ஒரு வேர்ல்டு பெஞ்ச் மார்க்கு, ஒரு சிறந்த பயன்பாட்டாக நம்ம கொண்டு வரணும்னா அதற்குரிய பொருள் நம்ம இன்னும் தன்னிறைவு அடையவில்லை. நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்னும் முக்கியமான பொருட்கள் உதாரணமாக ஒரு பிளாட்டினம் கேட்டலிஸ்டாகவே இருந்தாலும் இந்தியாவிலையும் கிடைக்குது, வெளிநாடுகள்லேயும் கிடைக்குது. அதற்குள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு, நமக்குள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு. இன்றும் ஆராய்ச்சியாளர்கள் அது முனைப்போடு செயல்பட்டு அது உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான மார்க்கெட் இருந்தால் கண்டிப்பாக இது இன்னும் மார்க்கெட்டு டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்குது. பட் நல்ல பொருட்கள், டியூரபிலிட்டி உள்ள பொருட்கள்ங்கிறது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். இன்னும் 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய நிலையை அடைவோம். நாமளே எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் காம்பனன்ட்ஸ் நம்மளால் தயாரிக்கப்படும். எனக்கு 10 வருட அந்த அனுபவத்தில் என்னால் பார்க்க முடிகிறது. 2011வது வருடம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது எங்களால் எதுவுமே தேடி பிடிச்சி வாங்க முடியும், ஆல் ஆர் இம்போர்ட்டட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சினாரியோவே மாறுது. இந்த 10 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இங்கே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தொழில் முனைவர்கள் மிகவும் ஆர்வமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல ஒரு முன்னெடுப்பாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதனோட கமர்ஷியல் மார்க்கெட், ஃபியூவல் செல்ஸோட கமர்ஷியல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கமர்ஷியல் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கொண்டால் ஓகே, மிகவும் சிறப்பாக இருக்கிறது கமர்ஷியல் மார்க்கெட்டு. நான் சொன்னது மட்டும் இப்போ நான் வந்து பேட்டரியிலேருந்து வருவோம். நம்ம அடுத்த கொஸ்டின் பேட்டரியிலேருந்து வந்துடுவோம். ஸோ இப்போ லித்தியம் அயன் பேட்டரி வெஹிக்கிள்னு சொல்கிறோம். இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறையா பேட்டரி கார்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த க்ரீன் கலர் போர்டு போட்டது எல்லாமே பேட்டரி கார்ஸ் தான். அது வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் ஓடக்கூடிய, இப்போ அது ரொம்ப பாப்புலராக வந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபியூல் செல் மாதிரி தான். அதுலேயும் ஒரு மெம்பரேன் இருக்கும், லிக்விட் மெம்பரேன், ஒரு செப்பரேட்டர்னு ஒன்று இருக்கும், ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும். லித்தியம் சோர்ஸு கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு வந்து கடந்து அது லித்தியம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் டூரிங் சார்ஜிங்கில். டிஸ்சார்ஜ் அப்போ அது இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கும். அயானிகள் வந்து இங்கே கடத்தப்பட்டு இங்கே சேவ் ஆகும், எலக்ட்ரான் இப்படி போகும். டிஸ்சார்ஜ் அப்போ எலக்ட்ரான் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு வந்துடும். இதுதான் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பிரின்சிபல். இதில் தான் இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து ஃபுல்லாகவே கெமிஸ்ட்ரி தான். இதில் ஹைட்ரஜன் வராது, எல்லாமே ஸ்டோர்டு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் தான் அதில் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம், பேட்ரி சிஸ்டம். இதில் வந்து கார்கள் வருது, எல்லா விதமான லித்தியம் அயன் பேட்டரியில் எல்லா உபகரணங்களும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி கார்கள் வந்திருக்கு. நம்ம டாட்டாவிலேருந்து எல்லா கார் கம்பெனிஸுமே, மஹேந்திரா எல்லாருமே இந்த வெஹிக்கிள்ஸில் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் லாங் ரன்னில் அது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது.
இப்போ இந்த கார்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஃபியூவல் செல் கார்ஸ்னே ரிலீஸ் பண்ணுறாங்க. டொயோட்டா, மெராய், நிறையா கம்பெனிஸு, ஹோண்டா, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி எல்லா கார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூவல் செல்லில் இறங்கி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு 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 பிரச்சனை என்னென்னா, அதுதான் வரேன். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு இனோவா கார்னு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கார்னு ஒன்று எடுத்துக்கிறோம், ரெண்டும் தெரியும். இப்போ உதாரணமாக நீங்கள் நான் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிறவங்க நம்ம ஸ்விஃப்ட் கார் வாங்குவோம் அல்லது ஒரு மாருதி கார் வாங்குவோம். ஏன்? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், நான் எங்கேயாவது போகிறதுனா ஈஸியாக இருக்கும், பார்க் பண்ணுறது ஈஸி, எனக்கு எல்லா வகையிலும் என்னுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இனோவா கார் எடுத்தோம்னா, இனோவா கார் சில மிடில் கிளாஸில் வாங்கினா கூட நான் ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்லிடுறேன். இனோவாங்கிறது ஒரு பெரிய கார், ஒரு 6 பேர் 7 பேர் போகக்கூடியது, தொலைதூரத்துக்கு பயணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கும், அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் இதை கம்பேர் பண்ணுற போது. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் இது வச்சுருக்கோம், ஏன் இது வச்சுருக்கோம்? லாங் ரன்னு, கம்ஃபர்ட்டு, சம்டைம்ஸு வந்து மெயின்டெனன்ஸு கம்பேரபுளாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் இப்போ ஷிஃப்ட் கார் வாங்குகிறேன், இப்போ நாளைக்கு என்னுடைய பொருளாதாரம் மேம்பட்டால் கண்டிப்பாக நான் வந்து இனோவா கார் வாங்குவேன் அல்லது அதற்கு மேற்பட்ட செக்மெண்ட் கார். எனக்கு அதற்குரிய தேவை ஏற்பட்டு விடுகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும், ஒரு 6-7 பேர் செல்ல வேண்டும், நிறையா பொருட்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னா எனக்கு இந்த இனோவா கார் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு தான் ஃபியூயல் செல் அண்டு பேட்ரின்னு நான் சொல்லலாம். ஆனால் இப்போது உள்ள ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்லுவோம், பேட்ரி அண்டு ஃபியூல். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மைலேஜில் கொஞ்சம் கம்பேரபுளாக இருக்கும், ஃபியூவல் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, அதில் சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டுமே ஒரே சீர்நிலையில் இருக்குது. இது வந்து எப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பேட்ரிங்கிறது கார் லெவலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன்னைக்கு தேதியில். இது இப்போ ஃபியூல் செல்லுங்கிறது ஹெவி ட்ரக்ஸு, லாங் ஹால் ஆப்ரேஷனு, இது எல்லாத்துக்குமே ஃபியூல் செல்லு தான் ஈடு கொடுக்கும். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதனுடைய பேட்ரி வெயிட்டு, எஃபிஷியன்சி வந்து நல்லாவே குறையும் பேட்டரியில். அதே இது ஃபியூல் செல் அப்படி இல்லை. ஃபியூல் செல் ஹைட்ரஜனில் ஓடுறதுனால லாங் ரன்னு ஹெவி ட்ரக்ஸுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. கூடிய விரைவில் ஆனால் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட்டிவாக வர்றாங்க. இவர் வந்து ஹெவி வெஹிக்கிளுக்கும் பிளான் பண்ணுறாரு, இந்த ஹெவி வெஹிக்கிள்காரர் மீடியம் செக்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுறாரு. 2 பேருமே போட்டியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விரைவில் 2 பேருமே ரெண்டையுமே அச்சீவ் பண்ணுவாங்க. ஃபியூல் செல்லும் வரும், பேட்டரியும் வரும். பேட்டரியில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் ஒரு சில மைனர் இப்போ ஜென்ரலாக பார்க்க போனால் ஃபியூல் செல்லில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கம்பேரபிளி கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் பிளாட்டினம் வேறு சில உபகரணங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, தொழில்நுட்பங்கள்லாம். அது விரைவில் என்னுடைய கணிப்புப்படி இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிரும் ஃபியூல் செல்லுடைய காஸ்ட். ஸோ ஃபியூல் செல் ஒன்ஸ் உங்களுக்கு காஸ்ட்டு குறையுமே ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அளப்பரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். இன்னும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஹைட்ரஜன் வருது இல்லையா ஃபியூல் செல்லுக்கு, அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுவதற்கு நான் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறேன். அந்த ஹைட்ரஜனை வாட்டர்லேருந்து உடச்சி ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க இல்லையா, இங்கே ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் வரும், அதற்கு எனர்ஜி செலவழிக்கிறாங்க இல்லையா, அதையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்படி கணக்கில் எடுத்துக்கும் போது இதுக்கு வந்து ஒரு 35% தான் எஃபிஷியன்சி போடுறாங்க, இதுக்கு 90% போடுறாங்க. பேட்டரிக்கு மார்க் போடுறப்ப இது 90%, நான் 35 தான் கொடுப்பேன், ஏன்னா ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு எனர்ஜி செலவு பண்ணுறேன். அப்படி இப்போ ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் நம்ம நாட்டில் டெவலப் ஆயிடுச்சுன்னா, செல்ஃப் சஸ்டெயின்டாக வந்துருச்சுன்னா, இது ஒரு பொருட்டே கிடையாது ஃபியூல் செல். ஒரு எல்பிஜி கேஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்பிஜி கேஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதனுடைய காஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஃபியூல்ஸினுடைய ஸ்டேட்டஸ். வெகு விரைவில் 2மே மார்க்கெட்டுக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். சார், இந்த ஃபியூவல் செல்ஸ் துறை சம்பந்தப்பட்ட மேற்படிப்புகள் என்னென்ன இருக்குது? கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு பிரத்யேகமான படிப்பு என்று ஒன்று சொல்ல முடியாது. இனி வரும் காலங்களில் வேண்டுமானால் அது வந்துவிடும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இதற்கான சர்டிஃபிகேட்டு ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்குறாங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே கொடுக்குறாங்க. என்பிடிஎல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க வந்து சில கோர்சஸ் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, நாங்களுமே சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக வாங்குறீங்களா அல்லது ப்ராக்டிகல்ஸ் பண்ணி வாங்குறீங்களா, எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் வாங்குறது பிரச்சனை இல்லை, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல், பிஇ ஆட்டோமொபைல் இவங்க படித்தவங்கலாம் பிஜியில் வந்து எனர்ஜி இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அப்ளைடு இன்ஜினியரிங் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஃபியூல் செல் ஹைட்ரஜன் வந்து ஒரு பிரத்யேக சப்ஜெக்டாக இருக்குது.
அது ஒரு விஷயம். இதுக்கு பிரத்யேக கோர்ஸ்னு ஒன்று இப்போ தான் மெதுவாக டெவலப் ஆகும். சில பிரைவேட்டு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இதை முன்னெடுத்து செய்து வருகிறார்கள். இனி வரும் காலங்களில் இதற்கான பிரத்யேக டிகிரியே வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது என்னுடைய அனுபவத்தில் கூற வேண்டுமானால் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எனி இன்ஜினியரிங், எனி சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு பிரதானமான ஒரு வாய்ப்பு, பிரைட்டான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கோர்ஸ் வந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வேண்டுமானால் சில சர்டிஃபிகேட் கோர்ஸு, இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் சொன்னீங்கல்ல சார், அது அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்து கொடுப்பாங்க? அதில் வந்து இன்டர்ன்ஷிப்னாலே இப்போ ட்ரைனிங்னா இப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் ஒர்க்கு, அவங்களுடைய ஆய்வு, R&D ஒர்க்கு இதுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க இன்டர்ன்ஷிப்ஸில். அவங்க இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி யார் இது வரைக்கும் பிளான் பண்ணலை. மேபி இனிமேல் பிளான் பண்ணுவாங்க போல் இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் வந்து சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராஜுவேட்ஸு, சயின்ஸு, சம்டைம்ஸ் நான் சயின்ஸும் வராங்க, இன்ஜினியரிங் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிப்படை ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறோம். இதில் நிறைய கேட்டகரியை பிரித்து வச்சுருக்குறோம். அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருக்கிறோம். இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னால் அவங்களுக்கு ஒன்று, சயின்டிஸ்ட்னால் இன்ஜினியர்ஸுக்கு அவங்களுக்கு ஒன்று, ரொம்ப அடிப்படை கல்வியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேஸ் லெவல் ட்ரைனிங், அந்த மாதிரி பிரித்து அதற்கு தகுந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரைவேட் சர்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி வகைப்பாடாக. இப்போ வரும் காலங்களில் பல்கலைக்கழகங்களில் இது மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து நிரந்தர ஒரு கோர்ஸ் வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் வந்து இனி வரும். கண்டிப்பாக வரும் வாய்ப்பு. ஓகே சார். சார் இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வேலை வாய்ப்புகள் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. ஒரு கெமிஸ்ட்ரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ், சயின்ஸுனாலே ஒரு டீச்சிங்கு தான் போவாங்க. இண்டஸ்ட்ரிக்கு போகிறது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஆளுங்க தான் அதிலிருந்து ரொம்ப முதல்ல அந்த காலங்கள்லேயே மேலே வந்தது. ஸோ அது மாதிரி சயின்ஸ் கோர்ஸுங்கிறதுக்கு வந்து அதனுடைய அளப்பரிய அட்வான்டேஜ் இருந்தால் கூட அது வந்து ஒரு பிரதானமாக எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்புகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் பயோடெக்னாலஜி படித்து ஒரு பேசிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே இந்த துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையே வந்து என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து R&D அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு இந்த துறை சம்மந்தமாக, அப்புறம் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், நான் சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் செல் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸு, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா எல்லா ஃபீல்டுமே இதில் இருக்குது. இப்போ நான் ஒரு பார்ட்ஸ்லேருந்து எடுத்தேன்னா ஆனோடுனா அதில் கெமிஸ்ட்ரி வரும், அதில் ஃபிசிக்ஸ் வரும், அதில் கெமிஸ்ட்ரி வரும், இன்ஜினியரிங் கூட வருது, அவங்க சிமுலேஷன் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது, AI வருது. இது நான் ஒரு எலக்ட்ரோட்லேயே இவ்வளோ வருது. மெம்பரேன் எடுத்துக்கங்க, பாலிமர் சயின்ஸு, பாலிமர் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சிமுலேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இதில் வருது மெம்பரேனில். இப்படிங்கிறது இந்த ஃபியூல் செல்லை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளுக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வரும் காலங்களில் வந்து என்னுடைய கனவு என்னவென்றால் அனைத்து இந்திய மாணவர்களுக்கும் இந்தியாவிலே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்துவிடும். நாம் வெளிநாடை நோக்கி பயணம் செல்ல வேண்டியதில்லை, வெளிநாட்டுக்காரர்கள் வேண்டுமானால் இங்கே வேலைக்கு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இதில் உண்டு. நம்மளுடைய அரசாங்க முன்னெடுப்புகளும் அதை நோக்கி இருக்கிறது, மிகவும் பிரகாசமாக. நீங்கள் சொன்னீங்க அரசாங்க முன்னெடுப்புகள், இந்த ஃபியூவல் செல் டெக்னாலஜி குறித்து என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்று மத்திய அரசாங்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்னு இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கு நிறையா ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க. 2300 கோடி 600 கோடி இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுடைய மிஷனுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மிஷன் என்ன அப்படின்னாக்க 5 மில்லியன் மெட்ரிக் டன் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு இலக்கு. பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க. 600 கோடி, 2600 கோடி, MNRE இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் பணம் வந்து இந்த பட்ஜெட்லேயே ஒதுக்கியிருக்காங்க. நம்ம போனதை கம்பேர் பண்ணுறது அதிகமான பட்ஜெட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோட பிளான் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நான் அடுத்தடுத்த கேள்விகளில் அது விரிவாக கூறுகிறேன். அதற்கு ஒரு டார்கெட் பிளான் ஒன்று இருக்குது, அதை நான் வந்து அடுத்த. ஓகே சார். இது வரைக்கும் ஃபியூவல் செல் டெக்னாலஜி பற்றியும் அதனோட பயன்பாடுகள் பற்றியும் இத்துறையில் இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள் பற்றியும் வேலை வாய்ப்புகள் பற்றியும் திரு அரிஸ்டாட்டில் ஐயா அவர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். நன்றி சார். நன்றி.